ஸோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோன் பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நம்ம போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி சைக்ளோன் அப்படிலாம் யார் பேர் வைக்கிறாங்க, எத்தனை பேர்கள் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த கண்ட்ரிஸ் பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்ளோன் அப்படிங்கிறது எப்படிலாம் உருவாகுது அப்படின்னு சொல்லி அதோட டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த காற்றழுத்தம் தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது 35 கிலோமீட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லி நம்ம சைக்ளோன் பத்தி A to Z நம்ம பார்த்துடலாம். ஸோ டேரக்டா நம்ம கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் நடந்த டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு எத்தனை பேர் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமிலேருந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி இன்டர்வியூ போயிருக்காங்க அப்படின்னா 105 பேருக்கும் மேற்பட்டவங்க போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஸ்பார்க்ஸோட அச்சீவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா, இப்போ வரப்போற டிஎன்பிசி எக்ஸாமினேஷனுக்காக குரூப் 1 அண்ட் குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்காக நம்ம அட்மிஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட கிளாஸ் எக்ஸல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 81 and 908 79379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம ஜிஎஸ் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட் 10 யூனிட்டுக்குமே நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அது தமிழ்லையும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், இங்கிலீஷ்லையும் நம்ம யூனிட் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ புக்ஸ் மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சீனியர் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா ஸோ அதுக்காக நம்ம தனியாக டெஸ்ட் பேட்சஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அட்மிஷன் ரிலேட்டடாக குவீரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ டேரக்டாக கான்செப்டுக்குள்ள போயிடலாம். ஸோ சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எத்தனை பிரிவாக பிடிக்கலாம், என்னென்ன ஸ்பீடை வச்சு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பீடை பொறுத்து நம்ம சைக்ளோனுக்கு ஒவ்வொரு பேர் வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஸ்பீடை பொறுத்து அது எவ்வளோ ஸ்பீடில் இருக்கு, சிவியரா இருக்கா அப்படின்னு சொல்லி பேர் வைப்போம். லோ ப்ரெஷர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 31 கிலோமீட்டர் பர் ஹவர்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இது டிப்ரெஷன் அப்படின்னா தாழ்வு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 31லேருந்து 49 கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது 50லேருந்து 61 கிலோமீட்டர் பர் ஹவர்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டீப் டிப்ரெஷன் தான் இப்போ வந்திருக்கு இல்லையா சைக்ளோன். ஓகேங்களா? ஸோ இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நவம்பர் மாதம் ஸோ இந்த சைக்ளோன் பார்த்தீங்கன்னா இந்த டீப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில வந்திருக்கு. ஓகேங்களா? 50லேருந்து 61 கிலோமீட்டர் பர் ஹவர் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? சைக்ளோன் ஸ்டாமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா 62லேருந்து 88 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும். இது சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 89 கிலோமீட்டர்லேருந்து 111 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி சிவியர், ஹெவி சிவியர், ஓகேங்களா, வெரி சிவியர், சூப்பர் சைக்ளோனிக் சிவியர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சைக்ளோனிக்குமே உங்களுக்கு ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம எப்படி நம்ம சைக்ளோன் அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி வேற வேற ஊர்ல அவங்க ஒரு ஏரியாவுக்கு வர காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல அவங்க ஊருக்கு ஒரு பேர் வைப்பாங்க. அது மாதிரி ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன்ல நடக்குது இல்லையா? ஸோ அதோட பேர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹரிக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. டைஃபூன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன் அண்ட் சவுத் சைனா சி இந்த ஏரியால வர காற்றழுத்த வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க, டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வில்லி வில்லிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஏரியாவில் வர புயலுக்கு வில்லி வில்லிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியன் ஓஷன்ல வர புயலுக்கு சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் டேட்டா. நம்ம புக்ல இது மென்ஷன் பண்ணி இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது நீங்க இம்பார்ட்டண்டா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடியது பேர் வைக்கிற அதிகாரம் வந்து எங்கிருந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஸ்பெஷலைஸ்ட் மெட்ரோலஜிக்கல் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? RSMC அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராபிக்கல் சைக்ளோனுக்குமே நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் 13 மெம்பரா இருக்காங்க. இப்போ வரைக்கும் 13 கண்ட்ரிஸ் மெம்பரா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ், இந்தியா, ஈரான், மால்தீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து, UAE அண்ட் ஏமன். ஓகேங்களா? ஸோ இந்த 13 கண்ட்ரிஸும் சேர்ந்து தான் ஒவ்வொரு கண்ட்ரியுமே 13 நேம் நாமினேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 13x13 போட்டிங்கன்னா 169 பேர் அவங்க எப்பயுமே ரெடியாக வச்சிருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல என்ன ஆர்டர்ல இருக்குதோ அதே ஆர்டர்ல தான் வர 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 அடுத்த சைக்ளோனுக்கு புயல்களுக்கு பேர் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நேமிங் ஆஃப் த ட்ராபிக்கல் சைக்ளோன் இந்த நேம் வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேனல் ஆன் ட்ராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய PTC அப்படின்னு சொல்லக்கூடிய 27வது செஷன்ல நடந்திருக்கும். ஸோ 27வது செஷன் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ஓமன்ல மஸ்கட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால 2000ல நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்க தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த பே ஆஃப் பெங்கால் ஏரியாலையும் அரேபியன் சீலையும் உருவாகிற புயல்களுக்கு நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? எந்தெந்த ஏரியா அப்படின்னு கேட்டாங்கன்னா பே ஆஃப் பெங்காலும் அரேபியா சீயும் எப்பனா 2000ல பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரேபியன் சீக்கும் அவங்க பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2004ல இருந்து தான் இந்தியன் ஓஷன்ல உருவாகிற புயலுக்கு
2004 இருந்து தான் இந்தியன் ஓஷன்ல உருவாகிற புயலுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இனிஷியலா இந்த 2000 எத்தனை பேர் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னா 8 பேர் மெம்பரா இருப்பாங்க. ஸோ அதுல இந்தியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபவுண்டிங் மெம்பர்ஸ்ங்களா. ஸோ இந்த பேர் வைக்கிறதுல இந்தியா ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்தியா அதுல மெம்பரா இருந்தாங்க அப்படிங்கிறது முடிப்பாங்க. அதான் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டு 2018 செப்டம்பர் மாசத்துல தான் 5 பேர் மெம்பர்ஸா ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஈரான், கத்தாரு, சவுதி அரேபியா, யுஏஇ அண்ட் ஏமன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் 5 கண்ட்ரிஸ் அப்போதுமே தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க 2018. ஓகேங்களா. ஸோ இப்போ எத்தனை பேர்னா டோட்டலா 13 பேர் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து இந்த பேனல் அண்ட் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தோம்ல, இதுதான் பேர் வைக்கும் அதிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உருவாக்குனாங்க அப்படின்னு வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து ஈஸ் கேப் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா 1972 உருவாக்கியிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர் கவர்மெண்டல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர் கவர்மெண்டல் பாடி அப்படின்னா வெவ்வேறு கவர்மெண்ட் இருக்குங்களா. இப்போ இந்தியாங்கிற ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அது மாதிரி யூஎன் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் இருக்கு, அடுத்து ஓமன் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட், சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லக்கூடிய வெவ்வேறு நாட்டோட கவர்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி எடுக்கிறதா இன்டர் கவர்மெண்டல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஸோ அதை முடிவு பண்ணி எங்க எடுப்பாங்கன்னா பேனல் அண்ட் டிராபிக்கல் சைக்ளோன் அப்படிங்கிற பிடிசி 1972 உருவாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுல தான் அவங்க மெம்பர் எடுப்பாங்க. ஸோ இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா அரேபியா அண்ட் பெங்களூர்ல பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியால உருவாகிற புயலுக்கு பேர் வைக்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ போயிட்டு இருக்கல சைக்ளோன் பெங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ சைக்ளோன் பெங்கல் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ போனீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்ன 2024 நடந்த என்னென்ன முக்கியமான சைக்ளோன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 இப்போ போயிட்டு இருக்கல இப்படி அது சைக்ளோன் பெங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது. நவம்பர் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் இது தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா டீப் டிப்ரெஷன் சொல்றாங்க. ஸோ டீப் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அதையோட ஸ்பீடு என்னன்னு நம்ம பார்த்தோம். டீப் டிப்ரெஷன்னா 50 61 km/h இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 50 61 km/h டீப் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி சிவியர் சைக்ளோனிக் அப்படின்னா 89 117. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்பீட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இப்படிதான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெக்டட்னா 50 61 வரைக்கும் இருக்கும். ஸோ சிவியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, டிராபிக்கல் சைக்ளோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த 2024 நடந்த இந்தியாவை அஃபெக்ட் பண்ண சைக்ளோன்ஸ். ஓகேங்களா. ஸோ சைக்ளோன் டானா அப்படின்னு சொல்லக்கூடியது 2024 அக்டோபர் மாதம் அஃபெக்ட் ஆயிருக்கும். எந்த ஏரியா இதை வந்து தாக்கி இருக்கும் அப்படின்னா ஒடிஷா அண்ட் வெஸ்ட் பெங்கால். ஒடிஷாலையும் அண்ட் வெஸ்ட் பெங்காலையும் தாக்கி இருக்கும். அடுத்து சைக்ளோன் ஆஷ்னா அப்படின்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேச வந்து தாக்கி இருக்கும். ஓகேங்களா. அடுத்து சைக்ளோன் ரீமல் அப்படின்னு சொல்லக்கூடிய மே மாசம் அட்டாக் பண்ணியிருக்கும். ஸோ 110 km/h. ஓகேங்களா. 110 km/h அப்படிங்கிறது இதோட ஸ்பீட். ஓகேங்களா. ஸோ இது ஒடிஷாவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவை அது அட்டாக் பண்ணியிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிலீஃப் ஃபண்டா நம்ம கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த ஒடிஷா அஃபெக்ட் ஆனதுக்கு $600 million வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவே மத்திய பிரதேஷ்க்கு $30 million அண்ட் ஒடிஷா வெஸ்ட் பெங்கால் இதுக்கு வந்து $72 million கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. $72 million. இப்போ இந்த சைக்ளோன் பெனிகள் வந்திருக்குல்ல, ஸோ இது ஒரு டிசாஸ்டரா அப்படின்னு சொல்லி அப்புறமேட்டு மினிஸ்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது டிசாஸ்டர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. ரிலீஃப் பண்ணா கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி இந்த சைக்ளோன் டானா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 14 டிஸ்ட்ரிக்ட் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 41 லட்சம் பீப்புள் வந்து இது இம்பாக்ட் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த 13 நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்லையா, அந்த 13 நாடுகளும் 13 பேர் கொடுத்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 169 பேர்கள்ன்ட்டு அதான் இந்த 169 பேர். ஓகேங்களா. 169 நேம்ஸ் இதுல இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ போயிட்டு இருக்கிறதுக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா யார் பேர் வச்சிருப்பாங்க கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா தான் இது பேர் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நடந்த டானா அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கத்தார் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. கத்தார் கொடுத்துருப்பாங்க. ஆஷ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புயல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. பாகிஸ்தான் வந்து பேர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி ரீமல் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஓமன் நாட்டுக்கு தான் பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஓமன் தான் பேர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மியான்மர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மிச்சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் கொடுத்துருப்பாங்க. மைதிலி அப்படின்னு சொல்லக்கூடிய மால்தீவ்ஸ் கொடுத்துருப்பாங்க.
மைதிலி அப்படின்னு சொல்லக்கூடியது மால்தீவ்ஸ் தான் பேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது கூட நம்மளுக்கு ஒரு வாட்டி எக்ஸாமினேஷன்ல கேட்டது. மைதிலிங்கிறது எந்த நாடு வந்து பேர் வச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கதி அப்படின்னு சொல்லி போன வாட்டி பேர் கொடுத்தோம். ஸோ இந்த வாட்டி நம்ம தேஜ் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா முரசுன்னு சொல்லி நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவோட 13 பேர் இதுதான். இந்தியாவோட 13 பேர் இதுதான். ஸோ இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு பேர் வைப்பாங்க. அடுத்து இப்போ ஏதாவது ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வைப்பாங்கன்னா சக்தி அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. ஓகேங்களா? சக்தின்னு பேர் வைக்க போறாங்க. அது யார் கொடுக்க போறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா தான் கொடுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மாதிரி அடுத்தடுத்து வரப்போற பேர்களுக்கு புயல்களுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஆர்டர்ல தான் எப்பயுமே அவங்க பேர் வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம செஷன் முடிஞ்சு. ஓகேங்களா? ஸோ அகைன் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 1 அண்ட் குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4க்காக இப்போ அட்மிஷன்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ரிலேட்டட் உங்களுக்கு குயிஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பர் இருக்குங்களா 8190879379 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.